Students, next பாருங்க ஒரு நியூ எக்ஸசைஸ் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 5.8 நம்ம பார்க்குறோம். 5.8ல என்ன அப்படின்னு இதோட லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த லெசன் முடிக்க போகிறோம். 5.8ல பேராமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்துட்டு ஃபைண்ட் dy by dx என்னன்னு கேட்பாங்க. பேராமெட்ரிக் ஃபார்முலா இந்த மாதிரி x = ct, y = c by t. இந்த xy எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா t-ல இருக்கு, θ-ல இருக்கு. இந்த t, θ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன சார் அப்படின்னா நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா x = ct ன்னு கொடுத்துருக்காங்க, y = c by t ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் dy by dx எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பேராமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்துட்டு dy by dx கேட்குறாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா எழுதுங்க ஃபர்ஸ்ட். dy by dx dy by dt divided by dx by dt. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சுக்கணும். dy by dx எப்ப பேராமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுத்துட்டு dy by dx கேக்குறாங்கன்னா dy by dt divided by dx by dt நமக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க இதான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x = ct, y = c by t கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலால dy by dx சம் dy by dx நமக்கு வேணுமா? இங்க என்ன சொல்றோம் dy by dt கண்டுபிடிக்கிறீங்க, dx by dt நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த x d ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப நமக்கு dx by dt இந்த கான்ஸ்டன்ட் c அப்படியே வெச்சுக்கோங்க. இந்த t ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 1 × c நமக்கு c. இதான் நமக்கு dx by dt. இங்க y = c by t ன்னு இருக்குங்களா? இப்போ y ஐ t ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt c கான்ஸ்டன்ட் வெளியில வெச்சுக்கோங்க. 1 by t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1 by t². இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம் போன எக்ஸசைஸ்ல 1 by x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x² பார்த்தோமா? அதே தான் இங்க பண்ணிருக்கேன். 1 by t க்கு டிஃபரன்ஷியேட் -1 by t² இதனால c உள்ள கொண்டு வரலாம் -c by t². இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dy by dx ஃபர்ஸ்ட் பாருங்க dy by dt ன்னு இருக்குங்களா? dy by dt ன்றது -c by t². -c by t² ஹோல் டிவைட். இங்க dx by dt ன்றது என்ன சார் அப்படின்னா c. இங்க c by 1 ன்னு இருக்குமா? c கொண்டு போட்டுருங்க -c by t². இது மேல கொண்டு போனா என்ன சார் ஆகும்னா 1 by c ன்னு வரும். அப்ப இந்த c க்கு இந்த c கட் பண்ணிடுங்க. -1 by t². That's all. The first one dy by dx. Students, next subdivision 2 பாருங்க. இதுலயே இங்கே என்ன கொடுத்திருக்காங்கன்னா x = log t கொடுத்திருக்காங்க, y = sin t கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் dy by dx நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் நான் ரப் பண்ணிக்கிறேன். இங்க சொல்யூஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க x = log t, y = sin t இருக்கா? dy by dx நமக்கு வேணும். dy by dx நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா dy by dx dy by dt by dx by dt. இது நமக்கு ஃபார்முலா. அப்ப நமக்கு dy by dx நமக்கு வேணும்னா dy by dt நம்ம கண்டுபிடிக்கிறோம், dx by dt என்னன்னு தெரியணும். இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா dy by dx நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க x = log t எடுத்துக்கோங்க. x = log t. இங்க வந்து y = sin t இருக்குங்களா? இந்த x ஐ t ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt. log t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by t. log x க்கு டிஃபரன்ஷியேட் 1 by x, log t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by t. இந்த y ஐ t ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt, sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos t. இப்போ நமக்கு dy by dt கிடைச்சிருக்கு, dx by dt கிடைச்சிருக்குங்களா? கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dy by dx இங்க dy by dt என்ன சார் cos t
cos t கொடுத்துட்டேன் divided by dx by dt is 1 by t. இது பாருங்க இந்த cos t அப்படியே வச்சுக்கலாம் இன்டு இந்த 1 by t மேல போனா என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகுமா t by 1 அப்படின்னு இருக்குன்னா இது மல்டிப்ளை ஆகும். அப்ப is equal to t முன்னாடி எடுத்துங்க t into cos t இதுதான் dy by dx. கண்ணு நெக்ஸ்ட் சம் பாருங்க exercise 5.8 ல ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் சொல்யூஷன் பார்க்கறோம். தேர்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is equal to a into cos cube theta y is equal to a into sin cube theta னு கொடுத்திருக்காங்கல. ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் dy by dx நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க கொடுத்திருக்க சம் பாருங்க θ வை கொடுத்திருக்காங்க. நம்ம போன சம்ல வந்து t ல கொடுத்திருந்தாங்க. நம்ம ஃபார்முலா dy by dt divided by dx by dt னு எழுதணும். அப்ப இங்க θ வை கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படினா இங்க dy by dx is equal to dy by d theta divided by dx by d theta. இப்போ நமக்கு dy by dx வேணும்னா dy by d theta கண்டுபிடிக்கிறோம் dx by d theta கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணா தேவையான dy by dx என்னன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிறோம் x equal to a cos cube theta then இங்க y is equal to a sin cube theta. இப்போ இந்த x theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx by d theta a கான்ஸ்டன்ட் அப்படியே வெச்சுக்கோங்க எது பண்ணல cos cube theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 cos square theta again இந்த cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. இத பாருங்க அப்ப இங்க என்ன சார் இருக்கு அப்படினா இந்த y θ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by d theta a கான்ஸ்டன்ட் அப்படியே வெச்சுக்கோங்க sin cube t யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 sin square t இது sin t யை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் பாருங்க dy by dx is equal to இங்க dy by d theta ல இருக்கு dy by d theta போல a into இது 3a sin square theta cos theta னு வெச்சுக்கோங்க 3a sin square theta into cos theta whole divide dx by d theta னு இருக்குங்களா அப்ப dx by d theta ங்கிறது இங்க இருக்கு மைனஸ் சைன் முன்னாடி கொண்டுலாம் minus 3a cos square theta into sin theta is equal to போட்டுங்க இதுல பாருங்க இந்த 3a க்கு 3a கட் பண்ணிரோம் இங்க ரெண்டு sin theta க்கு ஒரு sin theta கட் பண்ணிறேன் இதுல ரெண்டு cos theta ல ஒரு cos theta கட் பண்றேன் அப்ப வேற என்ன இருக்கு இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு அது சென்டரா போடலாம் இந்த sin square theta ல ஒரு sin பண்ணா ஒரு sin theta மட்டும் இருக்குமா இங்க sin theta ரெண்டு cos theta ல ஒரு cos theta கேன்சல் பண்ணா இன்னொரு cos theta நமக்கு அங்க இருக்கும் இது dy by dx. அப்ப இங்க பாருங்க இந்த மைனஸ் என்ன வெச்சுக்கோங்க sin theta by cos theta ன்றது ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும் trigonometry படிச்சிருக்கோம் tan theta is equal to போட்டு minus tan theta ன்னு போட்டுங்க இதுதான் dy by dx. That's all. Next பாருங்க fourth solution பாருங்க x is equal to a into theta minus sin theta y என்னன்னா a into 1 minus cos theta னு கொடுத்திருக்காங்க அப்ப find dy by dx ன்னு கண்டுபிடிக்கிறோம் இங்க ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் dy by dx is equal to formula dy by d theta divided by dx by d theta ஃபர்ஸ்ட் இத எடுத்து எழுதிக்கோங்க x is equal to a into theta minus sin theta. இப்போ இந்த x நான் theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் dx by d theta is equal to a into theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos theta. இத அப்படியே வெச்சுக்கலாம் y is equal to என்ன பாருங்க
So y is equal to a into 1 minus cos theta இருக்கா 1 minus cos theta இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த y ஐ theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d theta is equal to a into இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 minus சைடு அப்படியே போட்டு cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus sin theta is equal to இதுல பாருங்க இந்த minus into minus plus a உள்ள கொண்டு போனீங்கன்னா plus a sin theta இது நமக்கு dy by d theta இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க dy by dx is equal to இங்க dy by d theta என்றது a sin theta by dx by d theta என்றது a into 1 minus cos theta a கட் பண்ணிடுங்க is equal to என்ன இருக்கு sin theta by 1 minus cos theta இது dy by dx ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் சரி பாருக்கண்ணே இது இன்னொரு ஆன்சர் நம்ம கொண்டு வரோம் ஃபைனல் ஆன்சருக்கு இது அவங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளும் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே சைன் தீட்டான்னு இருக்குல்ல சின்ஸ் போடுறேன் பாருங்க சின்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் ஃபார்முலா நமக்கு இதை நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருக்கிறோம் 2 sin theta by 2 into cos theta by 2 formula 1 minus cos theta formula 2 sin square theta by 2 இந்த ரெண்டு ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் sin theta ஃபார்முலா 2 sin theta by 2 into cos theta by 2 1 minus cos theta னா 2 sin square theta by 2 இப்போ அத நான் பண்ண போறேன் இந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் dy by dx is equal to இங்க sin theta ன்னு இருக்கா இந்த sin theta க்கு என்ன ஃபார்முலா அப்படினா 2 sin theta by 2 into cos theta by 2 whole divide இந்த 1 minus cos theta க்கு பதிலா 2 sin square theta by 2 ன்னு கொடுக்கிறோம் கொடுத்தலாமா இதுல பாருங்க இந்த 2 sin theta by 2 க்கு இதுல ரெண்டு sin theta by 2 இருக்கு இதுல ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம் இந்த 2 க்கு இந்த 2 கட் பண்ணிடுங்க அப்ப என்ன இருக்குங்க cos theta by 2 divided by இங்க ஒரு sin theta by 2 இருக்கும் இது நமக்கு dy by dx is equal to cos theta by 2 sin theta by 2 னா cot theta by 2 cot theta by 2 இதுதான் என்ன சார் அப்படினா dy by dx இது பாருங்க Students, next பாருங்க exercise 5.8 ல செகண்ட் சம் பாருங்க differentiate sin cube x with respect to cos cube x ன்னு கொடுத்திருக்காங்களா நான் ஃபர்ஸ்ட் u = sin cube x ன்னு எடுத்துக்கிறேன் then இந்த cos cube x v ன்னு எடுக்கிறேன் v = cos cube x ன்னு எடுத்துக்கிறோம் இந்த u by x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா du by dx = sin cube x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 sin square x into இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ண திருப்பி அப்ப sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இங்க வாங்க v x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் dv by dx = cos cube x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 cos square x into cos x திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்ப minus sin x minus sign கூட முன்னாடி கொண்டு வந்துங்க -3 cos square x into sin x இது dv by dx இங்க நமக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படினா du by dv = dv by dx du by dx by dv by
dx. இந்த dx dx கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நமக்கு என்ன கிடைக்கும்? du by dv நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே போட்டுடலாம். is equal to போட்டுட்டு first du by dx என்ன பாருங்க 3 sin square x cos x 3 sin square x into cos x whole divide dv by dx என்றது -3 cos square x into sin x -3 cos square x into sin x du by dv is equal to போட்டுருங்க. இந்த 3 க்கு இந்த 3 கட் பண்ணிடலாம். ரெண்டு cos x ல ஒரு cos x கட் பண்ணுங்க. ரெண்டு sin x ல ஒரு sin x கட் பண்ணிடலாம். அப்ப அது போக என்ன இருக்குன்னா மேல ஒரு sin x இருக்கு, கீழ ஒரு cos x இருக்கு. மைனஸ் சைன் மறக்காம போடணும். மைனஸ் sin x by cos x. நமக்கு நல்ல ஃபார்முலா தெரியும். sin theta by cos theta என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா tan theta ன்னு தெரியும். is equal to what? Minus sin x by cos x க்கு tan x. That's all. du by dv. சம் பாருங்க. Students next பாருங்க 5.8 third sum differentiate sin square x with respect to x square னு கொடுத்திருக்காங்க. solve இந்த sin square x ன u னு எடுத்துக்கிறேன். u is equal to sin square x then v is equal to இங்க இருக்கிற x square. இந்த u ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா du by dx sin square x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 sin x into sin x chain rule எடுக்கிறோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இங்க v x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dx x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x. நமக்கு ஃபார்முலா du by dv is equal to du by dx by dv by dx. இங்க போடுறேன் du by dv is equal to first du by dx என்றது 2 sin x cos x 2 sin x into cos x போட்டுங்க whole divide the dv by dx என்று 2x. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க 2 sin theta into cos theta என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா sin 2 theta. அப்ப இங்க 2 sin x cos x sin 2x னு எழுதிக்கலாம். is equal to sin 2x by 2x. That's all. du by dv. Students next பாருங்க எக்ஸாம்பிள் 5.43 பார்க்கறோம். 5.43 ல ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. find du by dx if x is equal to 8t square y is equal to 218 னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் இருக்குன்னா இது பாராமீட்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x is equal to 8t square இங்க வந்து y is equal to 2at. இந்த x t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx by dt a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2t is equal to 2at. இதுதான் நமக்கு dx by dt. இங்க பாருங்க y t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dt is equal to 2a ன்றது கான்ஸ்டன்ட். இந்த t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into 2a 2a. நமக்கு ஃபார்முலா அவங்க என்ன கேக்குறாங்க dy by dx தான் கேக்குறாங்க. dy by dx equal to formula dy by dt by dx by dt. இந்த dt dt கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி dy by dx நமக்கு கிடைக்கும். இந்த dy by dx இந்த மாதிரி எழுதுறோம். dy by dt by dx by dt எழுதுறோம். இது ஒண்ணால சப்ஸ்டிட் பண்ணுவீங்க.
dy by dx is equal to dy by dt is 2a by dx by dt is 2at. இந்த 2a கட் பண்ணிடுங்க. அது போக என்ன சார் இருக்குன்னா 1 by t dy by dx. that's all. சப்ஸ்டிட்யூட் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்டிட்யூஷன் 2 பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? x a cos theta y a sin theta ன்னு கொடுத்திருக்காங்களா? x a cos theta y is equal to a sin theta. இந்த x theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx by dt தான் a வெச்சுக்கோங்க. cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. minus n வெளியில வரும்போது minus a sin theta. y theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by d theta a. sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos theta. ஃபார்முலா dy by d theta is equal to dy by dx. dy by dx is equal to dy by d theta by dx by d theta. இந்த d theta கேன்சல் பண்ணீங்கன்னா dy by dx நமக்கு கிடைக்கும். dy by dx is equal to first dy by d theta a cos theta ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க a cos theta கொடுங்க. dx by d theta minus a sin theta. minus a sin theta. a கட் பண்ணிடுங்க. minus ன்னு அப்படியே இருக்கும். cos theta by sin theta னா ஃபார்முலா நமக்கு தெரியும் cot theta. that's all. இந்த சம் பாருங்க.